بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலக்காவேரி கிளை 1 சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த தர்பியா நிகழ்ச்சியிலே சொல்லப்பட இருக்கிற அனைத்து செய்திகளும் நமது வாழ்வின் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி நமது மறுமை வெற்றிக்கு உதவிட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து எனது உரையினை துவங்குகிறேன். இன்று உங்கள் மத்தியிலே நாம் முன்மாதிரி முஸ்லிம் பெண்களா என்ற கேள்வியை தலைப்பாக எனக்கு தந்திருக்கிறார்கள். நாம் முன்மாதிரி முஸ்லிம் பெண்களா? இப்ப கேட்டா எல்லாரும் ஆமா, அதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லுவோம். உரையை நடத்தி முடித்த பிறகும் இதே பதிலை நீங்கள் அனைவரும் சொல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். நாம் வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கும் நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நல்லவனாக, பண்பாளனாக, ஒழுக்க சீலராக வாழ்வதற்கான எல்லா வழிவகைகளையும் நமக்கு கற்றுத்தரும் அழகிய மார்க்கம். இந்த கட்டளைகளும் கடமைகளும் ஆண்களுக்கு தனியாக, பெண்களுக்கு தனியாக மார்க்கம் சொல்லித் தருது. அதில் பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய சட்டங்கள் அவ்வப்போது விமர்சனத்திற்கு உள்ளாவதும் நாம் அறிஞ்சதுதான். பெண்களுக்கு சொல்லப்பட்ட ஹிஜாபுடைய சட்டம் அப்பப்போ ஒரு கூக்குரல் வரும். முத்தலாக்குடைய சட்டம், பெண்களுக்கு ஆஹா அநீதி நடக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லி அவ்வப்போது திரைப்படங்கள் கூட வெளிவரும். அதெல்லாம் நாம் அறிஞ்சதுதான். ஆனால் ஒருவர் நடுநிலையோடு இந்த இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சட்டங்களை சிந்தித்து பார்த்தால் இதில் மனித குலம் அடையக்கூடிய ஏராளமான நன்மைகளை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இஸ்லாம் பெண்களுக்கு போடக்கூடிய சட்டத்தினால் பெண்ணுக்கு மட்டும் நன்மை இல்லை, மனித குலத்திற்கே நன்மை. அதுல ஆண்களும் நடக்கிறாங்க. அப்ப எல்லோருக்கும் இதுல நன்மைகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான், கட்டளைகளை தான் இஸ்லாமிய மார்க்கம் பெண்ணுக்கு வழங்குது. 2 நாட்களுக்கு முன்னால் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. என்ன? கணவன் சம்பாதிக்கக்கூடிய சொத்தில் மனைவிக்கு சம உரிமை உண்டு. இது எப்ப வெளியான செய்தி? 2 நாட்களுக்கு முன்னால் வெளியான செய்தி. 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் பெண்ணுக்கு கணவன் சம்பாத்தியத்தில் இருக்கிற உரிமையை வழங்கி இருக்கிறது. இஸ்லாம் வழங்கினது எப்ப? 1400 வருடங்களுக்கு முன்னால். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு ஏராளமான உரிமைகளையும் கடமைகளையும் தந்திருக்கு. இப்படி இஸ்லாம் போடக்கூடிய, பெண்ணுக்கு போடக்கூடிய கடமைகளிலேயே ரொம்ப முக்கியமான கடமை என்ன தெரியுமா? திருமணத்துக்கு பின்னால் பெண்ணுக்கு உள்ள கடமைகள். திருமணத்திற்கு பின் அவள் கணவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நிறைய கடமைகளும் கட்டுப்பாடுகளும் இருக்கிறது. அவள் கணவனின் குடும்பத்தாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவள் அவளுடைய பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு அவள் செய்ய வேண்டிய கடமை என்ன, இப்படி ஏராளமான கட்டளைகளை இஸ்லாம் நமக்கு வழங்குது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம்னு சொல்லுவோம். கணவனிடம் நாம் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளின் ஒரே ஒரு கட்டளை போதும். 1 மணி நேரம் பயான் தேவையில்லை, 1 போதும். அப்படி நச்சுன்னு இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு கணவனிடத்திலே ஒரு மனைவி எப்படி கட்டுப்படணும். இந்த 5 இருக்குல்ல, பஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, கரம் சிரம் புறம் நீட்டாதீர் அப்படின்னா என்ன தெரியுமா? போட்டிருப்பாங்க, அவ்வளவுதான். கரம் சிரம் புறம் என்றால் கை கால் தலை, அதை வெளியில நீட்டாதீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால ஆபத்து அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ சிரம் என்றால் 5 எங்க இருக்கு? எல்லாம் அந்த மண்டையில தான் இருக்கு. என்ன இருக்கு? அதனால தான் ஹெட் வெயிட்டு. பார், நான் பேச்சு ஹெட் வெயிட் பிடிச்சவ அப்படின்னு பேசுறோம்ல, யாராவது சிலரை பார்த்து இப்போதான் நோவினை ஏற்படுத்தும் பெண்கள்னு பேசினாங்க. அது மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு நமக்கு அறிவுறுத்தினாங்க. அப்போ அது மாதிரி நம்ம ஹெட் வெயிட்னு ஏன் சொல்கிறோம்? இதில்
எல்லா அறிவும், நுகரக்கூடிய அறிவு, ருசிக்கக்கூடிய அறிவு, பார்க்கக்கூடிய அறிவு, கேட்கக்கூடிய அறிவு, சிந்திக்கக்கூடிய அறிவு எல்லாம் இங்கே இருக்கு, தலையில தான். இந்த ஐம்புலனையும் ஒருவருக்காக ஒருவர் பணிய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்காக மட்டும்தான் நம்மளுடைய மார்க்கத்தில் பணியணும். ஏன்? இந்த 5 அறிவையும் எனக்கு கொடுத்தவன் என்னுடைய ரப்பு. என்னுடைய ரப்புக்காக தவிர வேற யாருக்காகவும் என்னுடைய சிரம் பணியாது. இது மார்க்கம் நமக்கு சொல்லி கொடுத்தது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களில் யாரேனும் சிரம் பணியுமாறு, ஒருவருக்கு சிரம் பணியுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன்னு சொன்னா, ஒரு மனைவி கணவனுக்கு சிரம் பணியுமாறு நான் கட்டளையிட்டிருப்பேன். யாருக்காகவும் குனியாதீங்கன்னு சொன்ன மார்க்கத்துல அப்படி நான் ஒரு கட்டளை போட்டேன்னா ஒரு கணவனுக்கு மனைவி சிரம் பணியும். அப்படின்னா ஒரு கணவனிடத்திலே ஒரு மனைவி எப்படி கட்டுக்கோப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு புரியுது. சுலாவிடத்துல ஒரு பெண்மணி வராங்க, அவங்களோட ஒரு தேவைக்காக வராங்க. அப்ப ரசூலா அந்த பெண்ணிடத்துல கேட்கிறாங்க, பெண்ணே உனக்கு கணவர் இருக்கிறாரா? கணவர் இருக்கிறார் யார சொல்லலாம். அவரிடத்திலே நீ எவ்வாறு நடந்து கொள்கிறாய்? அந்த பெண்மணி சொல்றாங்க, என்னால் இயலாமல் போனால் தவிர அவருக்கு நன்மை செய்வதில் நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் முட்டிச்சளவுக்கு நான் நன்மை தான் செய்யறேன், என்னால் இயலாமல் போனால் தவிர அவருக்கு நன்மை செய்வதில் நான் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண்ணே அவ்வாறே நீ அவரிடத்திலே நடந்துக்க. ஏன் தெரியுமா? அவர்தான் உனது சொர்க்கம், அவர்தான் உனது நரகமும் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சற்று முன் பேசின சகோதரி சொன்னாங்கல்ல, நாக்கால சொர்க்கமும் போலாம் நரகமும் போலான்னு. நாக்கால எப்படி சொர்க்கமும் போலாம் நரகமும் போலான்னு சொன்னாங்களோ அதே போல கணவனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக ஒரு பெண்மணி சொர்க்கத்தை அடையலாம், கணவனுக்கு கட்டுப்படாமையினால் ஒருவர் நரகத்தையும் அடையலாம். முடிவு யார்கிட்ட இருக்கு? நம்ம இடத்துல தான் இருக்கு. இப்ப கணவனுக்கு கட்டுப்படுவதை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான செய்திகளை நமக்கு வலியுறுத்துறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், அர்ரிஜாலு கவ்வாமுன அலன் நிசா. சிலரை விட சிலரை அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கிறான், ஒருவரை விட ஒருவரை அல்லாஹ் சிறப்பிச்சிருக்கிறான். அதாவது ஒரு கணவன் மனைவியை பற்றி யாரை அவங்க நிர்வகிக்கணும் அப்படிங்கிறதுல பற்றி அல்லாஹ் இதுல நான் சொல்றான். ஒருவரை விட ஒருத்தவங்க சிறப்பு தான், ஆனால் கணவன் தனது பொருட்களை செலவிடுவதனால் ஆண்களே பெண்களை நிர்வாகம் செய்ய வேண்டும். இன்னும் அல்லாஹ் தொடர்ச்சியாக சொல்றான், கட்டுப்பட்டு நடப்போரும் அல்லாஹ்வின் பாதுகாவல் மூலம் மறைவானவற்றை காத்துக் கொள்வோரும் நல்ல பெண்கள். யாரு நல்ல பெண்களா? ஆண்களுக்கு கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போரும் மறைவானதை பாதுகாத்துக் கொள்வோரும் தான் நல்ல பெண்கள்னு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறான் திருமறையில. ரசூலுல்லாஹ் ஒரு புறம் கணவனுக்கு கட்டுப்படுவதை பத்தி சொல்றாங்க, அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கணவனுக்கு கட்டுப்படும் பெண் தான் ஒழுக்கமான இருக்கக்கூடிய பெண் தான் நல்ல பெண் அப்படின்னு அல்லாஹ்வும் சர்டிபிகேட்டை கொடுத்துட்டான். அப்ப அப்படிப்பட்ட முன்மாதிரி முஸ்லிம் பெண்களாக நாம் இருக்கிறோமா என்பதை விளக்குவதற்காக தான் இந்த தலைப்பு. இப்ப கணவன் மனைவி விஷயத்துல எந்த இடத்துல தெரியுமா இந்த கட்டுப்படுதல் சற்று அப்படியே பின்னோக்குது, எந்த இடத்துல கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்படுதுன்னா பொருளாதார விஷயம்தான். பெரும்பாலான கணவன் மனைவியிடையே மனைவி கணவனுக்கு கட்டுப்படாமல் போவது இந்த பொருளாதாரம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் உரை ஆண்களுக்கு நிகழ்த்தி விட்டு பெண்களுக்கு உரை நிகழ்த்த வராங்க. பெண்களே, உங்களை தான் நரகத்தில் அதிகமாக நான் பார்க்கிறேன், தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல இருந்து ஒரு பெண் எந்திரிக்கிறாங்க, கண்ணம் கருத்த பெண்மணி என்று ஹதீஸ்கள்ல இருக்கு. பெண்மணி எந்திரிச்சு, யார சொல்லலாம், நாங்க ஏன் அதிகமா நரகம் போனோம், என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. நிறைய பயான்ல இதை கேட்டிருப்பீங்க, என்ன காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத லாஸ்ட்ல சொல்லுங்க. ஒருத்தவங்க தான் கை தூக்குறாங்க, அப்ப யாருக்கும் தெரியலன்னு தெரியுது. கணவருக்கு மாறு செய்வது, இன்னொன்னு சபிக்கிறது, குறை சொல்றது, இதே 2 விதமாக ஹதீஸ்கள்லே வருது. கணவனுக்கு மாறு செய்வது, கணவனை நிராகரிப்பதுன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்? கணவனை விட்டுட்டு போறாங்களா அப்படிப்பட்ட பெண்களை ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா? இல்ல, என் தங்கச்சி மாப்பிள்ளை உங்களை விட 10 வயசு கம்மி, பாருங்க
வீடு கட்டிட்டாரு மனுஷன். நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். கல்யாணம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. ஒரு 2 பவுனுக்கு வழி இருக்கா? கழுதைக்கு வாக்கப்பட்டா உதவாங்கித்தானே ஆகணும். இதை கேட்ட அவர் உடனே பதில், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? 2 பேரும் மாத்தி மாத்தி கழுதுன்னு திட்டிக்குவாங்க. இவங்க அவரை கழுதம்பாங்க, அவர் இவங்களை கழுதம்பாங்க. இப்படியே இந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா போய் என்ன ஆயிடுது, எங்களை கல்யாணம் பண்ணி நான் என்னத்தை கண்டேன், ஒன்றும் இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் வந்தது எல்லாம் போச்சு, என் இளமை போச்சு, என் நகை போச்சு, என் சொத்து போச்சு, என் அழகு எல்லாம் போச்சு, எதுவுமே நான் அனுபவிக்கல அப்படின்ற வார்த்தையை சொல்றாங்கல்ல, அதுதான். அந்த ஒரு வார்த்தை தான் பெண்களை நரகத்தில் தள்ளுவதற்கு காரணம்னு ரசூலா சொல்றாங்க. சர்வ சாதாரணமா நம்ம உணராமலே சைத்தான் அந்த வார்த்தையை நம்ம வாயிலிருந்து வர வைக்கிறானா? கல்யாணம் பண்ணதுலேருந்து நான் எதுவுமே அனுபவிக்கலையே சொல்ல வைக்கிறானா? இதோ ஒரே வார்த்தை. சரி, நபிகளாருடைய காலத்திலையும் வறுமை இருக்குல்ல, நபிகளாருடைய காலத்திலையும் கஷ்டப்பட்டாங்கல்ல. நபிகளாரின் காலத்தில் கஷ்டப்பட்ட பெண்கள் இது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஹதீஸுகளை புரட்டி பாருங்க. ஏன்னா ஒரு துன்பமான கஷ்டமான நம்ம கேட்டதை அடைய முடியலையே, அது இல்லையே, இது இல்லையே, வீடு இல்லையே, வாசல் இல்லையேன்னு வரும்போது தான் இந்த வார்த்தை பெண்களுடைய வாயிலிருந்து வருது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ஒரு மனிதனின் அத்தியாவசியம் உடையை விட அத்தியாவசியம் உணவு. அந்த உணவுக்கு கஷ்டப்பட்ட போது கூட அந்த பெண்களுடைய வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தை வரலையே. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா நாயகி இடத்துல ஏதாவது உணவு இருக்கிறதா? மனைவிமார்கள் இடத்துல கேட்கிறாங்க. இல்லைன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சுக்குவாங்க. உணவு இல்லையா, சரி நான் நோன்பா இருந்துக்கிறேன். அப்ப வீடு எவ்வளவு வறுமையில இருந்திருக்கு, உணவு சாப்பிடுவதற்கு இல்லாம வீடு இருந்திருக்கிறது. ஆயிஷா அலி சொல்றாங்க, 3 நாட்கள் தொடர்ச்சியாக நாங்கள் உணவு உண்ணல. அப்ப என்னதான் சாப்பிடுவீங்க? பேரிச்சம்பளமும் தண்ணியும் தான். எத்தனை நாள்? ஒரு ஹதீஸிலே 3 பிறை பார்த்து விட்டார்கள் வருது. நமக்கு டெய்லி ஒரு 3 நாளைக்கு வீட்டுக்கு போய் 3 நாளைக்கு தொடர்ச்சியா வெறும் இட்லியே சாப்பிடுங்க, என்ன ஆகும்? காலையில் இட்லி சுட்டு நைட்டு இட்லி சுட்டாலே முடிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஒரே சாப்பாடை 3 நாள் தொடர்ச்சியாக, நமக்கு எவ்வளோதான் பிடிக்கட்டுமே, பிரியாணி ரொம்ப பிடிக்கும், 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட முடியுதா? ஒரே உணவை 3 நாட்கள் தொடர்ச்சியாக சாப்பிட நம்மளால முடியல. அவங்க ஒரே உணவை பேரிச்சம்பழத்தையும் தண்ணியுமே குடித்து கொண்டே அந்த வாழ்க்கை எப்படி அவர்கள் நிம்மதியாக கழிச்சாங்க. அவங்க கணவரை எதுவும் பேசலையே, அது இல்லை இது இல்லைன்னு புலம்பலையே. பொருளாதாரத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அல்லோகலப்படுறமே அது ஏன் அவர்களிடத்துல இல்லை? உலக வாழ்க்கைனா என்னங்கிறத விளங்கி வச்சிருந்தாங்க. இப்படி பொருளாதாரத்தின் மீது நாம கொள்ற அந்த அதிகமான ஆசை, டார்ச்சர் பண்ணுகிறோம்ல, இப்படி ஒரு மனைவி இருந்தால் அந்த மனைவி தலாக் செய்ய கூட கணவருக்கு உரிமை இருக்குது. இதை நானா சொல்லல, இது ஒரு வரலாறு இருக்கு. இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை, அவங்களுடைய மனைவி இப்ராஹிம் நபியுடைய மருமகள் இருக்கிறாங்க. வந்தது மாமனார் தான் அப்படின்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவிக்கு தெரியாது. வராங்க, வந்து மகனை பற்றி கேட்குறாங்க. இல்லை அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க, உணவு எடுத்துகிட்டு வர்றதுக்காக வெளியில் போயிருக்கிறாங்க. அப்படியா? ஏன்னா அந்த உன்னுடைய கணவர் உன்னிடத்தில் எப்படி நடந்துக்கிறாரு, உங்களுடைய பொருளாதாரத்துடைய நிலையெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சொல்கிறாங்க, என்னத்தை இதோ போயிருக்கார், வருவார், ஏதோ கஷ்டத்தில் இருக்கிறோம், இப்படி ஓடுது இப்படி ஓடுது. நம்ம சமயத்தில் பெண்கள் புலம்புவாங்கல்ல, என்னமோ வாழ்க்கை போயிட்டுருக்கு சலிப்பா, அப்படியே என்னத்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு சலித்த ஒரு பதில் ஒன்று வரும். ஒரே கஷ்டம்தான், துன்பம்தான், வாழ்க்கையில் இன்பமே கிடையாது, வெறுமே பிறந்ததுலேருந்தே துன்பம்தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் சலிச்ச ஒரு பதிலை சொல்கிறாங்க. இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. உன்னுடைய கணவர் வந்த உடனே ஒரு தகவலை சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு முதியவர் வந்தார், சலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. வேற எதுவும் தகவல் சொல்லணுமா? வீட்டுடைய நிலப்படி சரியில்லை, மாத்தா சொன்னேன்னு சொல்லுங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது நேரம் கழிச்சு வருவாங்க. யாரோ வந்துட்டு போனதுக்கான அடையாளம் தெரியும். யார் வீட்டுக்கு வந்தா, இன்னென்ன அடையாளங்களோட ஒரு முதியவர் வந்தார். அப்படியா? அவர் என்ன சொன்னார், ஏதேனும் எனக்கு தகவல் சொன்னாரா? உங்களுக்கு சலாம் சொன்னார், அதோட வீட்டு நிலப்படி சரியில்லை, அதை மாத்துங்கன்னு சொல்லிட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்தது என் தந்தை தான், மாத்த சொன்னது நிலப்படி எல்லாம் ஒன்னதான் அப்படின்னு சொல்லி தலாக் பண்ணிட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்குவாங்க. கொஞ்ச
கழிச்சு மீண்டும் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு வருவாங்க. அங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய 2வது மனைவி இருப்பாங்க. அப்பவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டாங்க, வெளியில் போயிருப்பாங்க. ஆனால் முதல் மனைவி இடத்துல கேட்ட மாதிரியே, முதல் மருமகள் இடத்துல கேட்ட மாதிரியே 2வது மருமகள் இடத்துல கேட்பாங்க. நல்லபடியா இருக்கீங்களா, கணவர் எப்படி நடந்துக்கிறாரு, குடும்பம்லாம் எப்படி ஓடிக்கிட்டு இருக்கு, பொருளாதார நிலை என்ன? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லபடியா இருக்கிறோமே. கணவர் போயிருக்கிறாங்க, இறைச்சி எடுத்துட்டு வருவாங்க, இந்த இருக்கு தண்ணி குடிச்சுக்குவோமே, ஜம்ஜம் தண்ணி இருக்கு குடிச்சுக்குவோம், இறைச்சி சாப்பிட்டுக்குவோம், நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பதில் வந்த உடனே இப்ராஹிம் நபிக்கு மனசெல்லாம் பூரித்து போயிடுச்சு. இப்ராஹிம் நபி அந்த இடத்திலே அமர்ந்து துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவர்களுக்கு இந்த மாமிசத்திலும் தண்ணீரிலும் பரக்கத்தை ஏற்படுத்து. ஏன்? அவங்க சாப்பிட்டது அந்த ஒரே உணவு தான். அந்த ஒரு உணவுக்கு அல்லாஹ்விற்கு அந்த நன்றி செலுத்தினாங்கல்ல. இந்த கணவர் சம்பாதிச்சுட்டு வரக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் ஒரு மன நிறைவை பெற்றாங்கல்ல, இதுதான் இப்ராஹிம் நபியுடைய துஆவிற்கான காரணம். அல்லாஹ் இன்று வரை அந்த மாமிசத்திலே பரக்கத் செஞ்சுட்டு இருக்கிறான் அந்த நாட்டில் உள்ள அனைவருக்குமே. இதெல்லாம் என்ன காரணம்? இப்ராஹிம் நபியுடைய துஆ. மாமிசம் இல்லாத ஒரு வேளை உணவை அவங்க கடப்பாங்களா? அந்த நாட்டிலே வாழக்கூடியவங்க எல்லாம் மாமிசத்துல இப்ராஹிம் நபி கேட்ட அந்த துஆவுடைய பரக்கத் அந்த பூமியிலே, அந்த பூமி முழுக்க இப்ராஹிம் நபியுடைய பரக்கத் தான். அப்ப இந்த சம்பவங்கள் நமக்கு என்ன உணர்த்துது? அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் முதல்ல மன நிறைவு வரணும். ஒரு பொருளாதாரத்தை நாம எப்படி பார்க்கணும், என்ன கண்ணோட்டத்தில் ஒரு பொருளாதாரத்தை பார்க்கணுங்கிறத ரசூல்லா அழகா ஒரு சஹாபிக்கு பாடம் எடுத்தாங்க. ஹக்கீம் பின் ஹிஷாம் என்ற ஒரு சஹாபி, உங்க மக்காவாசி, மக்காவிலே ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சஹாபி. இந்த சஹாபி மக்காவிலேருந்து மதீனாவுக்கு வராங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வரும்போது மக்கால எல்லாத்தையும் விட்டுட்டு தானே வந்தாங்க. அப்படி மதீனாவுக்கு வரும்போது அந்த மக்காவாசிகளுக்கு ரசூலா எப்பவுமே என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததுனால என்ன பொருள் வந்தாலும் பங்கிட்டு கொடுப்பாங்க. அதே போல ஒரு சில பொருட்களை பங்கிட்டு எல்லா சஹாபாக்களுக்கு கொடுக்குறாங்க. ஹக்கீம் பின் ஹிஷாம் ரலியல்லாஹு அவர்களும் அங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவருக்கு அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு திரும்பி போய் ரசூலாட்ட கேட்குறாங்க. திரும்பி ரசூலா கொடுக்குறாங்க. திரும்பி வாங்கி வச்சுக்கிட்டு திரும்பி போய் ரசூலாட்ட கேட்குறாங்க. அப்போ ரசூலா அவங்கள கூப்பிட்றாங்க, ஹக்கீமே இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, இந்த பொருளாதாரத்தை யார் போதும் என்ற மனதோடு அதை பெற்றுக்கொள்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு அதில் அபிவிருத்தி ஏற்படுத்திடுவான். யார் வேணும் வேணும்னு பேராசையோடு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களை அப்படியே அல்லாஹ் விட்டு விடுவான். கீழ் உள்ள கையை விட மேல் உள்ள கை சிறந்தது அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் அடுத்தவரிடத்துல கையேந்திரதை விட அடுத்தவருக்கு கொடுப்பது சிறந்தது. என்னைக்கு ரசூல்லா அந்த சஹாபி இடத்துல அந்த வார்த்தையை சொன்னாங்களோ அந்த சஹாபி மரணம் வரைக்கும் கீழ் உள்ள கையாகவே இல்லை, மேலுள்ள கையாகவே தான் இருந்தாங்க. ரசூலா மௌத்தாயிட்டாங்க. அபூபக்கர் அவர்களின் ஆட்சி காலம் வருது. ரொம்ப அவங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து அபூபக்கர் அலி அவர்கள் எவ்வளவோ கொடுக்க போறாங்க, சஹாபி வாங்கவே இல்லை. அபூபக்கர் அவர்களின் ஆட்சி முடிந்து உமர் அலி அவர்களுடைய ஆட்சி வருது, எவ்வளவோ கொடுக்குறாங்க, அந்த ஏழ்மை நிலையை பார்த்து அவங்க வாங்கவே இல்லை. உமர் அலி அவர்கள் ஒரு முறை மக்கள்கிட்டலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா உமர் கவனிக்கல, ஆரம்ப கால சஹாபி, ஹக்கீமா பாரு கவனிக்காம விட்டுட்டாங்கன்னு நாளைக்கு எனக்கு ஒரு அவப்பேர் வேண்டாம், மக்களே பார்த்துக்கங்க, நான் கொடுக்குறேன். ஹக்கீம் தான் வாங்க மறுக்கிறார். மரணம் வரை அந்த கீழுள்ள கையாகவே இல்லை. ரசூலா அந்த சஹாபிக்கு கூறிய அறிவுரை என்ன? பொருளாதாரத்தை போதும் என்ற மனதோடு யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் அதிலே பரக்கத் செய்வான். இப்ப இந்த செய்திகள் எல்லாம் என்ன ஒரு உணர்த்துது? பொருளாதாரத்துல போதுங்கிற மனம் வரல. ஏன் வராததுக்கு காரணம் என்ன? இந்த உலக செல்வங்களின் மீது நாம் கொண்டுள்ள மோகமும் ஆசையும் தான். அது வேணும், கார் வேணும், வீடு வேணும், இது வரைக்கும் இல்லையே, ஒரு 4 பவுன் இல்லையே, இப்படி கவரிங்க போட்டுட்டு இருக்கிறோமே, இந்த மாதிரி வாடகை வீட்லயே காலம் ஓடுதே, எப்பதான் நம்ம போவோம், எப்பதான் நமக்கு வரும், இப்பதான் வேணும் வேணுமே, இல்லையே 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 நம்ம கடந்து அல்லோகலப்பட்டுக்கிறோம்ல. இதுதான் அப்ப உலக பொருளாதாரத்தின் மீது நம்ம வச்சிருக்கிற அந்த ஆசை தான் நம்மை இப்படியெல்லாம் பேச வைக்குது. முதல்ல இந்த உலகத்தை மனிதன் எப்படி தெரியுமா பார்க்கணும்? ரசூலா நமக்கு சொல்லி தராங்க. இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை நாம என்ன கண்ணோட்டத்துல பார்க்கணும். ஒரு இடத்துல ஒருவர் ஒரு இறந்து போன காது அறுப்பட்ட செத்த ஒரு ஆட்டை, செத்து போன காது அறுப்பட்ட மெலிந்த எதுக்குமே பிரோஜனம் இல்லைன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ஆட்டை அப்படி இழுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. அதை ரசூல்லா சஹாபாக்கிட்ட காட்டி, இந்த ஆட்டை உங்களெல்லாம் யாராவது தங்க காசோ வெள்ளி காசோ கொடுத்து வாங்குவீங்களான்னு கேட்குறாங்க.
அதுக்கு சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அது எதுக்குமே பயணப்படாத, பிரயோஜனப்படாது, அதை போய் நாங்கள் ஏன் வாங்க போகிறோம்? இல்லை, நாங்கள் அதை வாங்க மாட்டோம், அது எதுக்குமே வேஸ்ட்டு, எதுவுமே பிரயோஜனம் இல்லையே. அப்போ அதை உணர்ந்து சஹாபாக்கள் அந்த பதிலை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதான் அந்த உலக வாழ்க்கைன்ட்டாங்க. எவ்வளவு அழகாக ஒரு எதுக்குமே உதவாத ஒரு ஆட்டை காட்டி இந்த உலக இன்பங்களையோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் புரிய வைக்கிறாங்க பாருங்க. எதுக்குமே உதவாதது தான், அழிந்து போகக்கூடியது தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களும். அப்படி ஒரு கண்ணோட்டத்தில் இந்த பொருளாதாரத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன ஆயிடும்? மன நிறைவு ஏற்படும். செல்வத்திலும் தோற்றத்திலும் உங்களை விட நீங்க மற்றவங்களை பார்க்கணும்னா உங்களை விட கீழானவரை நீங்க பாருங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. செல்வத்திலும் தோற்றத்திலும் நம்ம யாரை எப்படி பார்க்கணுமா? நம்மளை விட கீழ் நிலையில் இருக்கிறவங்கள பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க சைக்கிளில் போறாங்க, பக்கத்தில் ஒருத்தர் பைக்கில் போறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் நடந்து போறாரு. ஒரு யாரை பார்க்கணும்? நடந்து போறவரை பார்க்கணும். பரவாயில்ல, எல்லாம் நம்மளுக்கு சைக்கிளில் கொடுத்துருக்குறான். பைக்கில் ஒருத்தர் போறாரு, பக்கத்தில் ஒருத்தர் காரில் போறாரு, இந்த பக்கம் ஒருத்தர் சைக்கிளில் போறாரு. அவர் யாரை பார்க்கணும்? அவர் சைக்கிளில் போறாரு, எல்லாம் நம்மளுக்கு பைக்கை கொடுத்துருக்குறான். காரில் போறவர் ஃப்ளைட் அண்ணாந்து பார்க்கக்கூடாது. பக்கத்தில் ஒருத்தர் பைக்கில் போவார்ல, அவரை பார்க்கணும். பரவாயில்ல, எல்லாம் நம்மளுக்கு சொகுசா காரை எல்லாம் கொடுத்துருக்குறானே. அப்போ இப்படி தான் எல்லா விஷயத்திலையும் நம்மை விட கீழ் நிலையில் இருப்பவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளுடைய மனசு என்ன ஆகிடும்? அமைதி நிலைக்கு வந்துடும். இதெல்லாம் விட நமக்கு ஒரு நற்செய்தி ஒன்று இருக்கிறது. யாரெல்லாம் இந்த உலகத்திலே வீடு வாசல் இல்லாமல், நகநட்டு இல்லாமல், ஏழ்மை நிலையில் கஷ்டத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு நற்செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மறுமை நாளிலே பணக்காரர்களை விட யார் இந்த உலகத்திலே ஏழையாக வாழ்ந்தார்களோ 500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர்கள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார்கள். சொர்க்கம் என்று எல்லாருக்கும் நற்செய்தி சொல்லிட்டு எல்லாரும் ஒரே நேரத்தில் எல்லாம் அனுப்பிடுவானா? ஏழைங்க, நீங்கெல்லாம் கஷ்டப்பட்டீங்கல்ல உலகத்துல, பணக்காரங்களாம் சொகுசா இருந்தாங்கல்ல, அவங்க கொஞ்சம் பொறுக்கட்டும், நீங்க போங்க அப்படின்னு யாரெல்லாம் அனுப்புவானா? ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு மறுமையில் என்ன கூடுதல் தர்ஜா இருக்கு. அப்படி சிந்திச்சு பாருங்க. நம்மளுடைய பொருளாதாரம் என்பது நமக்கு மன நிறைவை ஏற்படுத்தும். ஆயினும் எனக்கு அது இல்லையே இது இல்லையேன்னு சொல்லி நம்மளுடைய கணவரை நாம் டார்ச்சர் செய்தோம் என்று சொன்னால் கூடவே ஒருவருடைய சாபமும் நமக்கு கிடைக்கும். யாரது? அல்லாஹ் சொர்க்கத்திலே ஹூரிலீன் பெண்களை அல்லாஹ் ஆண்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். அதே போல் பெண்களுக்கும் சில ஆண்களை சொர்க்கத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். கணவரை போட்டு மனைவிமார்கள் டார்ச்சர் பண்றாங்கல்ல, அது வேணும் இது வேணும், அவர்களை பார்த்து ஹூரிலீன் பெண்கள் பேசுவார்களாம். அவங்கள பார்த்து சொல்றாங்களா அல்லாஹ், அதாவது ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுறாங்க, லா தகுதிஹி காத்திலக்கில்லா, அவரை இப்படி தொல்லைப்படுத்தினால் அல்லாஹ் உங்களை அழித்து விடுவான். யார் சொல்றா? ஹூரிலீன் பெண்கள் சொல்றாங்க. அவங்கள கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட விட்டு வச்சிருக்கிறோம், அவங்க கொஞ்ச நாள்ல எங்கிட்ட நிரந்தரமா இருக்க வந்துருவாங்க, வர்ற வரைக்கும் ஒழுங்கா பார்த்துக்கங்க அப்படின்னு ஹூரிலீன் பெண்கள் நம்மை பார்த்து, யாரு? கணவரை தொல்லை செய்யக்கூடிய பெண்களை பார்த்து சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப இவ்வளவு செய்திகள் இந்த பொருளாதார விஷயமாக சொல்லப்பட்டிருக்குல்ல, ஆயினும் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை என்ன? இந்த பொருளாதார ஆசையினால் தானும் அல்லாஹ் தடுத்தவற்றை செய்து நம்மளுடைய கணவரையும் அல்லாஹ் தடுத்தவற்றில் தள்ளக்கூடிய பெண்கள் தான் ஏராளம். எதை வைத்து சொல்றேன்னா, பொருளாதாரத்தின் மீது இருக்கக்கூடிய ஆசை. அவர் எப்படி சம்பாதிக்கிறாரு, ஹலாலான முறையில் அந்த வருமானம் வருதா, அவர் சம்பாதிக்கக்கூடிய விதம் என்ன, அதெல்லாம் இல்லை, எனக்கு தேவை காசு, இவ்வளோ வேணும், பொருளாதாரம் வேணும் அப்படின்னு சொல்லி சில மார்க்கத்துக்கு முரணான, ஏன் பெரும்பாவமான வட்டியிலே கூட சில பெண்கள் தட்டுறதை பார்க்கணும். எனக்கு வீடு வேணும், லோனு போட்டு வீடு கட்டுறீங்களா, அதெல்லாம் தெரியாது, வட்டியா அதெல்லாம் தெரியாது, வீடு வேணும். ஒரு முன்மாதிரி முஸ்லிம் பெண் எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் தடுத்த பெரும்பாவம் என்னும் வட்டியை ஈடுபட்டுத்தான் எனக்கு சொந்த வீடு வேணும்னா வேண்டாம், வாடகை வீட்டிலேயே நாட்களை கழித்துக்கலாம் சொல்லணும்ல. வட்டிக்கு போய் தான் வீட்டு உபயோக பொருள் வேணுமா, இஎம்ஐ போட்டு எனக்கு வாஷிங் மிஷின் வேணுமா, இஎம்ஐ போட்டு ஃப்ரிட்ஜ் வேணுமா, இஎம்ஐ போட்டு பைக் வேணுமா, வேண்டாம். அல்லாஹ் தடுத்த பாவமானவற்றை செய்து எனக்கு வேண்டாம், அது இல்லாமலே வாழ்ந்து கொள்ளலாம் சொல்லணும்ல. கஷ்டம்மா, நகையை கொஞ்சோன்னு கொடுமா, வித்துக்கலாம், வித்துட்டா வாங்க முடியாது, செத்துட்டா போடக்கூட தான் முடியாது, வித்துட்டா வாங்க முடியாதுன்னு யோசிக்கிறோம்ல. கபூரில் அதை போட்டாங்கன்னா உதவி செய்யுமா நமக்கு? ஒரு 1/2 கிராம் தங்கத்தை கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? விற்கிறவங்களால முட்டாள் மாதிரி பார்ப்பாங்க.
புத்தி கெட்டவன் பாரு, நான் பாரு கெட்டிக்காரி. யாரு? வட்டியில வைக்கிறவங்க. பெரும்பாவத்தை செய்யறவங்க கெட்டிக்காரியா, பெரும்பாவத்திலிருந்து தவிர்த்திருந்து விற்கிறவங்க முட்டாளாம். யாரு பேசுறதெல்லாம்? நம்ம பெண்கள் தான். கணவர் கொடுக்கிறார், வேணாம் வட்டி வேணாம், வட்டி என்பது பெரும்பாவம், அல்லாஹ் தடுத்து விட்டான். வட்டியில ஈடுபட்டவர் மறுமை நாளில் ஷைத்தான் தீண்டிய பைத்தியக்காரன் போல் எழுப்பப்படுவான். வாக்கில ரிபாவ மூக்கில ஹுவ காத்திபஹுவ ஷாஹிதை, வட்டியில் ஈடுபட்டு வாங்குபவர், கொடுப்பவர், அதற்கு சாட்சியாக இருப்பவர், அதை எழுதுபவர் அனைவரும் பாவத்தில் சமமானவர்கள். வட்டியில ஈடுபடுபவர் என்னோட போர் பிரகடனம் செஞ்சுக்கிட்டோம், சண்டைக்கு வான அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹுவோடு போர் செய்வதற்கு சமமான ஒரு பாவம் நமக்கு வேண்டாம். எத்தனை பெண்மணிகள் சொல்றோம், ஒரு பவுன் தங்க நகையை விற்கிறதுக்கு இவ்வளவு யோசிக்கிறோமே. நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் 2 பெண்களை சொல்லி காட்டுகிறான். யாரு? ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? ஃபிரௌனுடைய மனைவி. அவங்ககிட்ட வெறுமனே தங்கம் மட்டும் இருந்துச்சா? தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம், மாணிக்கம், இன்னும் வேற என்ன இருக்கு? பிளாட்டினம், இன்னும் வேற என்ன இருக்கு? நீங்களாம் சும்மா ஒரு பவுன் 2 பவுன் 10 பவுன் 50 பவுன் கிலோ கணக்கில் போட்டவங்க நகையை. அவர்களுடைய உடலை துணி மூடியதோ இல்லையோ, முத்துக்களும் பவளங்களும் தங்கங்களும் வைரங்களும் மூடி இருக்கும். பட்டத்து ராணி, அல்லாஹ்விற்காக அத்தனையும் தூக்கி வீசினார்களே, அதைத்தான் அல்லாஹ் முன்மாதிரிங்கிறான். உலக மக்களுக்கே அந்த பெண்ணை முன்மாதிரின்னு இன்னும் மறுமை வரைக்கும் பேசிட்டு இருக்க போறோம். என்ன முன்மாதிரி? இறைவனுக்காக அத்தனையும் திறந்தார்களே, அதான் முன்மாதிரி. ஒரு பவுனை விற்கிறதுக்கு நம்ம அதை வித்துட்டா வாங்க முடியாதுன்னு 1000 பேச்சுக்கள் 1000 காரணங்கள் சொல்றோமே, அத்தனையும் தூக்கி இறைவனுக்காக போட்டாங்களே. எதற்கு ஆசைப்பட்டாங்க? இறைவனிடத்துல அவங்க என்ன கேட்டாங்க? யாரெல்லாம் எனக்கு பங்களா குடுறாளா, எனக்கு காரு குடுறாளா, எனக்கு 50 பவுன் நகையை குடுறாளா, நான் நல்லா செல்வாக்கோட ராணி மாதிரி வாழ்ந்துட்டாலும் நம்ம கேட்போம். அவங்க ராணி அப்படியே விட்டாங்க, அடிமை மாதிரி இருந்தாங்க பிரவுனிட்டு. அவர்கள் கேட்டதுவோ, அவர்கள் எதை ஆசைப்பட்டார்கள்? அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு பாடம் கற்பிக்கிறான். லரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத்த ஃபிரௌன் இது காலத் ரப்பி பினில் இந்தக பைத்தல் ஃபீ ஜன்னா. யா அல்லாஹ், இந்த மாட மாளிகை ஃபிரௌனோட எது? இந்த ஆடமரம் சொர்க்கத்துல மட்டும் எனக்கு ஒரு வீடு கொடுறாளா, அதுதான் நிரந்தரமானது என்பதை விளங்கினார்கள். இப்ப இந்த உலக செல்வத்தை முன்மாதிரியான முஸ்லிம் பெண்கள் எப்படி பார்த்திருக்கிறார்கள்? நாம் இந்த உலக இன்பங்களை எப்படி பார்க்கிறோம்? நாம் எப்படி பார்க்க வேண்டும்? எதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும்? அந்த கட்டத்திலே நாம் இங்கே இருக்கிறோம். சரி, அவங்க மட்டுமா? எத்தனை சஹாபிய பெண்மணிகள் வரலாறு பாடுங்க. ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு வழக்கு வருது. ஒருவர் வருகிறார், அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு பெரிய தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்தை சுத்தி நான் வேலி போடணும், ஒரே ஒரு மரம் இடைஞ்சலா இருக்கு, அந்த மரம் வேற ஒருவருடையது, அவர் இடத்துல இருந்து பேசி எனக்கு அதை வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த ஒரு மரத்தின் உரிமையாளரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இந்த ஒரு மரத்தை அவர் இடத்துல கொடுத்துருங்க, அவர் வேலை போட்டுக்குவாரு, இந்த ஒரு மரத்தை அல்லாஹ்வுக்காக நீங்க அவர் கொடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மரத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபி சொல்றாங்க, அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதில் எனக்கு காய்ச்சல்லாம் வருது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த உரையாடலை அபூதஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அபூதஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் யோசிக்கிறாங்க, இந்த மரத்தை கொடுத்துட்டா சொர்க்கத்துல மரமா? நேரா அந்த ஒரு மரத்தின் உரிமையாளர் இடத்துல போறாங்க. அந்த ஒரு மரத்தை எனக்கு நீங்க கொடுத்துருங்க, அந்த ஒரு மரத்துக்கு பகரமாக எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மரத்துக்கு ஒரு தோட்டமா? இது நல்லா இருக்கே, சரி அப்ப நான் தோட்டத்துக்கு பகரமா அந்த ஒரு மரத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நேரா ஒரு மரத்தை பெற்றவர்களாக நபிகளார் இடத்துல வராங்க. யார ரசூலல்லாஹ், அந்த ஒரு மரம் இப்போது எனக்கு சொந்தமானது, இந்த ஒரு மரத்தை நான் உங்களிடத்துல ஒப்படைக்கிறேன், நீங்க யாருக்கு கொடுக்கணுமோ கொடுங்க. ஆனா ஒண்ணு, அந்த அவரிடத்துல நீங்க சொன்னீங்களே அந்த ஒரு மரத்தை அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டால் சொர்க்கத்துல ஒரு மரம் இருக்குன்னு, எனக்கு அந்த ஒரு மரம் இருக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூல் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, அபூதஹ்தாவே, சொர்க்கத்துல ஒரு மரமா? உன்னுடைய இந்த செயலுக்காக சொர்க்கத்தில் ஏராளமான மரங்கள் நடப்பட்டு விட்டது. ஒண்ணு அவருக்கு தான், உங்களுக்கு சொர்க்கத்துல ஏராளமான மரம் இருக்கு என்ற நற்செய்தியை பெற்றுக்கொண்டு நேரா தன்னுடைய மனைவியை நோக்கி போறாங்க. தன்னுடைய மனைவி இடத்துல, ஏன் அந்த தோட்டத்துக்குள்ளதான் அந்த மனைவி இருக்கிறாங்க, அவங்களுடைய வசிப்பிடமும் அதான் இருக்கு. நேர மனைவி இடத்துல போய், உம்மு தஹ்தாவே,
தோட்டத்தை விட்டு வாங்க. சொர்க்கத்தின் பல மரங்களுக்காக இந்த தோட்டத்தை நான் விலை பேசிவிட்டேன். உம்மு தகுத்தாவுடைய இடத்தில் நாம் இருந்தால் மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லுங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? வித்துக்கிட்ட மனுஷனே, உன்னை வச்சுக்கிட்டு எப்படி நான் காலம் தள்ள போறேன்னு தெரியலையே, இந்த மாதிரி ஒரு மனுஷனை பிடிச்சி என் தலையில கட்டி வச்சிருச்சோலே மாரடிக்க, உங்க அம்மா வளர்த்து வச்சிருக்கிற முறைய பாரு. இந்த ஏமாளியோட நான் இருந்தேன்னா நான் நடுத்தரில் போய் பிச்சை எடுக்க வேண்டியதுதான். இதெல்லாம் கம்மி. கரெக்டு, ஆமான்ட்டாங்க. நான் சொன்னது கம்மிங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் உரையாடல் நடக்கும், பிறகு டைவர்ஸ் வரைக்கும் கூட போகும். ஆனால் உம்மு தகுத்தார் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? அதான் ஆச்சரியப்பட வேண்டும், நாம் பாடத்தை கத்துக்கணும். உம்மு தகுத்தார் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தின் பல மரங்களுக்காக இந்த தோட்டமா, இது நல்ல வியாபாரமா இருக்கே, தோட்டம் வேணா, சொர்க்கத்தின் மரம் தான் வேண்டும் என்று சந்தோஷத்தோடு தன் கணவனிடம் கைகோர்த்து வெளியே வந்தாங்க. இதுதான் பாடம். இப்ப சஹாபிய பெண்கள் இந்த உலக இன்பங்களையும் இந்த உலக ஆசைகளையும் எப்படி அவங்க பார்த்திருக்கிறாங்க, நாம எப்படி பார்த்து கொண்டு இருக்கிறோம்? இதை நாம் திருத்தி கொள்ள வேண்டிய சமயத்தில் நாம இருக்கிறோம். இப்போ ஒரு உலக பொருளாதாரத்தை நாம எப்படி பார்க்கணும்? இதெல்லாம் அழியக்கூடியது, மறுமையிலே நமக்கு கிடைக்குமே அதுதான் நிரந்தரமானது, நிலையானது என்பதை நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ரிஸ்க்ல நம்ம என்ன செய்யணும்? நாம திருப்தி அடையணும், போதும் என்ற மனம் நமக்கு வரணும். இப்படிப்பட்ட மனநிலை எல்லா பெண்களுக்கும் வந்தால் குடும்பத்தில் நடக்கக்கூடிய பாதி பிரச்சனைகள் ஒளிந்துவிடும். இந்த மனநிலை வந்தால் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணாக எல்லா பெண்களுமே மாறிவிடுவோம். இப்படி நாம் இருக்கிறோமா? அதுதான் கேள்விக்குறி. சரி, இந்த பொருளாதாரத்தில் இன்னொன்று இருக்கு. சில பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, சில பெண்கள்னு சொல்றதா இல்லை 99% சொல்றதான்னு தெரியல, கணவருடைய பொருளாதாரத்தை தெரியாமல் எடுப்பது. எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த அம்மா என்ன பண்ணுவோம், படிப்பறிவு கிடையாது, ஜோப்புலேருந்து எடுக்கிற காசு 100, 50, 10, 20, 200, 500 தெரியாது, தினமும் ஆனால் எடுத்து வச்சிரும். எடுத்து அது எவ்வளோன்னு அந்த அம்மா பார்க்காது, எடுத்து ஒரு மஞ்சள் பையில திணிச்சு 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 மூட்டை கட்டி, ஒரு பை நிமிந்துருச்சா போடு பீரோல கீழே, அடுத்த பை, இன்னொரு பை நிமிந்துருச்சா முடிச்ச போடு கீழே, அப்படின்னு சேர்த்து 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 ஒரு கட்டத்தில் அந்த பிள்ளைங்களோட, அந்த அம்மாவோட பிள்ளைங்க முன்ன மூட்டை மூட்டையா இருக்குன்னு பீரோலுக்கு கீழே எல்லா மூட்டையும் கழட்டினா லட்சத்துக்கு மேலே காசு. அத்தனையும் என்னவா? அந்த அம்மா கணவருடைய ஜோப்புலேருந்து எடுத்ததான். முன்னொரு காலத்தில் பெண்கள் அப்படிதான் இருந்தாங்க. சமையல் கட்டில் போய் தேடணும்னு வச்சுக்கோங்க, அஞ்சலை பெட்டியும் அங்கே தான் இருக்கும், அந்த அம்மாவோட பர்ஸு அங்கே தான் இருக்கும், பணப்பெட்டியும். ஒரு மிளகா டப்பாக்குள்ள ஒரு 200 ரூபா, சீனி டப்பாக்குள்ள ஒரு 300 ரூபா, இப்படியே என்ன டப்பா டப்பாவா போய் அடுப்படியை உருட்டணும்னா குறைஞ்சபட்சம் 1000லேருந்து அதிகபட்சம் 5000 வரைக்கும் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி முன்னொரு காலத்தில் பணத்தை சேர்த்து தான் வச்சாங்க பெண்கள். அதை நான் பாராட்டுறேன். ஏன்னா பேச்சு வழக்கிலே சொல்லுவாங்க, ஒரு தந்தை இறந்தால் மகன் கடனாளி, தாய் இறந்தால் மகன் தொழிலாளி அப்படிம்பாங்க. ஏன் தெரியுமா அப்படி சொன்னாங்க? தந்தை இறந்தால் தந்தை கடனை விட்டுட்டு போவாராம், இந்த கடனை அடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். எல்லாரையும் சொல்லல, சில பேர் சொல்றேன். இதே ஒரு தாய் இறந்தால் அங்க வச்சிருக்கப்பா அந்த பெட்டியில பணத்தை எடுத்துக்கப்பா, நான் இறந்து போனோன்னு அப்படின்னு சொல்லிட்டு சாவாங்க. தன் மகனுக்காக ஏதோ ஒன்றை தன்னால் முடிந்ததை சிறுக சிறுக சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் பெண்களிடத்துல இருக்கும். ஆனால் இப்போது தற்சமயம் அந்த வழக்கம் இல்லை. தேவையற்ற வீண் செலவுகள், ஆடம்பர செலவுகள். ஒரு திருமணம் வந்துடக்கூடாது குடும்பத்தில். பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு புடவை, திருமணத்துக்கு முத நாள் கட்டுக்கழுத்தி ஒரு புடவை, அப்புறம் திருமணம் அன்னைக்கு காலையில் ஒரு புடவை, மாலையில் ஒரு புடவை, திருமணத்துக்கு மறுநாள் ஒரு புடவை, அளப்புக்கு ஒரு புடவை, அப்புறம் சம்பந்தங்களத்தை ஒரு புடவை, பாலுகாய்ச்ச ஒரு புடவை. இதெல்லாம் செய்யலாமா வேணாமாங்கிற டாபிக் நம்ம போல, இதெல்லாம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது, அந்த டாபிக் நம்ம போல. இப்போ பண்ணக்கூடிய செலவீனங்களை நம்ம சொல்கிறேன். அடுத்த 2 மாதத்திலே இன்னொரு கல்யாண குடும்பத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த புடவையை கட்டிட்டு எல்லாரும் பார்த்துட்டாங்க, திரும்பி பஸ்லேருந்து ஆரம்பி செய்கிறோம்ல. பூவுங்க, பூவு தலையில் வச்சா 2 மணி நேரத்தில் காஞ்சி உதிரக்கூடிய பூ. ஏன் 2 முழம் 1 முழம்லாம் வச்சா அந்த தலையில் நிற்காதா? பொண்ணு தோத்து போயிடும், தொங்கும். பொண்ணு தலையில் கூட அவ்வளோ இருக்காது. யார் தலையில் இருக்கும்? அந்த திருமண வீட்டில் வைக்கக்கூடிய அத்தனை பூவுடைய செலவையும் ஒன்று சேர்த்தால் ஒரு குமரை நிறைவேற்றலாம்.
ஒரு பிள்ளையை படிக்க வைக்கலாம். பூவுக்கு எவ்வளவு செலவு? மேக்கப் பாக்ஸ், இது என்ன? இது கண்ணுக்கு உள்ள, இது என்ன? இது கண்ணுக்கு வெளியில, இது என்ன? கண்ணு மேல உள்ள முடியல, இது என்ன? ஐப்ரோ, இது என்ன? இது மேக்கப்புக்கு முன்னாடி, இது என்ன? இது மேக்கப்புக்கு பின்னாடி, இது என்ன? இது ஃபர்ஸ்ட் கோட்டிங், இது என்ன? இது லாஸ்ட் கோட்டிங், இது என்ன? அதுக்கு இடைப்பட்டதா? இது என்ன? கைக்கு, இது என்ன? கழுத்துக்கு. போலலல ஒரு மேக்கப் பொருளை வைக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய சூட்கேஸ். திருமண வீட்டுக்காக வந்து இறங்குறாங்க. பொண்ணு வீட்டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா பொட்டி துணி பண்ணி அனுப்புவாங்கல்ல, அதுவே கூடாது. ஆனால் அது மாதிரி இந்த அம்மா ஒரு சொந்த பந்த வீட்டுக்கு வந்து இறங்குது. என்னன்னு கேட்டால் இத்தனை பொட்டி 3 நாளைக்கு இருந்துட்டு போகிறதுக்கு. அதில் ஒன்று இந்த மேக்கப்பு பொட்டி. இதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும்? அதில் ஒரு க்ரீமுடைய விலை என்னன்னு கேட்டால் அது இருந்து நமக்கு மயக்கமே வந்துடுது. என்ன, சிலர் 1000ங்கிறாங்க, சிலர் 5000 வெளிநாட்டிலேருந்து வந்ததுங்கிறாங்க. சுபஹானல்லாஹ், முகத்துக்கு போடுற ஒரு க்ரீமுக்கு அது நன்மையா? அதனால கடுகளவு உங்களுக்கு நன்மை இருக்கிறதா? சொல்ல போனால் கேடுகள் மட்டும் நிறைய இருக்கிறதுல. சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் நியூஸ், இளம் பெண் ஒரு ஃபேஸ் கிரீமை போட்ட உடனே ஒரு வாரத்தில் பளபளன்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிட்டாலாம். எல்லாரும் கேட்குற இடத்துலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, அப்பா எங்க வாங்கின, எனக்கு அந்த ரகசியத்தை சொல்ல. உடனே அதை பார்த்து அந்த பெண்ணுடைய அம்மா, வயசான காலத்தில் தேவையா, அந்த அம்மா வேற போட்டிருக்கு. அந்த பெண்ணு கூட பிறந்த அக்கா அது வேற போட்டிருக்கு. மொத்தத்தில் வீட்டில் எத்தனை பேர்? 3 பேர். ரகசியத்தை நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம். நல்ல வேலை சொல்லி தொலைக்கல. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஊரில் உள்ள எல்லாரும் ஆஸ்பத்திரியில் போய் படுத்திருப்பாங்க. என்னாச்சு? ஒரே மாதம் கிட்னி ஃபெயிலியர். காரணம் என்னங்கிறத டாக்டர் 1 மாதம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. திடீரென்று இந்த இளம் பெண்ணுக்கு இப்படி ஃபெயிலாக போனதுக்கு என்ன காரணம்? சமீபத்தில் என்ன செஞ்சீங்க? ஃபேஸ் கிரீம் தான் காரணம். நம்ம நினைக்கிறோம் முகத்தில் போடுறது உள்ள என்னன்னு நினைக்கிறோம். ஆனால் இது இப்படிப்பட்ட கேடுகளை விளைவிக்கக்கூடிய உங்கள் கைகளாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள் என்று இறைவன் சொல்றான். இந்த மேக்கப்புக்கு கணவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த பணத்தை கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பயன்படுத்துகிறோமே, இது சரியா? பிபிசி செய்தி வெளியிடுறாங்க, இந்தியாவிலே அதிகமாக எதுக்கெல்லாம் செலவு செய்யப்படுது? அதிக செலவு ஃபர்ஸ்ட் நம்பரில் இருக்கிறது திருமணம் தான். திருமணத்தில் தான் அதிக செலவாம். அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு, துணிக்கு மட்டும் இந்தியர்கள் 6,88,00,000 செலவு செய்கிறாங்களாம். துணிக்கு மட்டும். பிபிசி செய்தி என்னவாச்சுன்னு சொல்லிட்டு போட்டோம். ஏதோ ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. நான் இப்போ ஒரு அறிக்கையை சொல்லட்டுமா? பிபிசி அறிக்கையை கூட நீங்கள் ஆய்வு பண்ணணும். நான் சொல்கிற அறிக்கை இருக்குல்ல, அப்படியே எல்லாம் உண்மையே கரெக்டான அறிக்கை அப்படின்னு இப்போவே இந்த இடத்துல சொல்லிடுவீங்க. ரிசல்ட் ஆய்வெல்லாம் பண்ண தேவையில்லை. எங்களுடைய இந்த இஸ்லாமிய பெண்கள் செலவழிக்கிறது எதுக்கு அதிகம்னு கேட்டால் ட்ரெஸ்ஸுக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த ட்ரெஸ்ஸுலேயே எதுக்கு தெரியுமா அதிகம்? போடுற ஹிஜாபுக்கு. இதை நான் சும்மாவெல்லாம் சொல்லலை. பெருநாளைக்கு ஒரு புடவை வாங்குறீங்க, சில பேர் வாங்கலாம் 2000, 3000, 5000 வாங்கலாம். பெரும்பாலும் 1000 ரூபாய். இல்லை அதை விட்டு போனால் 1100, 1200. அதில் எத்தனை கல் இருக்கும்? 1000 கல் இருக்கும். 1000 கல் சேலை வாங்கிடுவோம். அந்த 1000 கல்ல மறைக்கிறதுக்கு தான் நம்ம ஹிஜாபு போடணும். உள்ளே இருக்கிற அலங்காரத்தை எல்லாம் வெளிப்படுத்தாதேங்கிறான். அந்த 1000 கல்ல மறைக்க நம்ம போடுற புர்கா 2000 ரூபாய். 2000 கல் எதை மறைக்க எதை போட்டுக்கிட்டு இருக்கோம்? 1000 கல்ல மறைக்க 1000 ரூபா புடவை, ஆனால் போடுற புர்கா 2000 கல். அப்போ ஹிஜாபுடைய விஷயத்திலே தான் நம்ம என்ன செய்கிறோம்? இருக்கிறதுலே அதிக செலவு செய்கிறோம். அதுவும் இதுவா, இது கடத்தர் போனாங்க, இது ஸ்கூலுக்கு போனா, இது சொந்த பந்த வீட்டுக்கு போனா, இதுவா, இது ரொம்ப இருக்கிறதுல காஸ்ட்லி, இது திருமணத்துக்கு தான் போட்டுக்கணும் செய்கிறோம்ல. இப்போ துணிக்கு இவ்வளவு செலவு செய்கிறோமே. நம்மளுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை புரட்டி பாருங்க. 2 ஆடை நபிகளா இருக்கு. அந்த துணியையும் அப்படி வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதை வச்சு வீட்டில் பெரிய போரே நடக்கும். இப்படி துணிமணிகளுக்கு இன்னைக்கு ஏகப்பட்ட செலவீனங்கள், பொருளாதாரங்கள் இன்று செலவழிக்கப்படுகிறதே. இது கணவனுடைய சாம்பாத்தியம் இல்லையா? பொருளாதாரத்தை இப்படி வீண் விரயம் செய்வதற்கு மறுமையில நான் பதில் சொல்லியாக வேண்டாமா? இதெல்லாம் எப்படி செலவழிக்கப்படுது? கணவனுக்கு தெரியாமல் எடுத்து செலவழிக்கப்படுது. இதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஹிந்தார் ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் இடத்துல வராங்க. யா ரசூலல்லாஹ், எனது கணவர் அபூ சுஃபியான் ரொம்ப கஞ்சராக இருக்கிறார். அப்ப நான் அவருக்கு தெரியாம பொருளாதாரத்தை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணுக்கு சொல்றாங்க, உங்களுடைய தேவைக்கு கூட அவர் கொடுக்கறது இல்லையா, அப்படி பொருளாதாரத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி கூடுதலாக ஒரு வாசகத்தை சொல்றாங்க. நீ எடுப்பதாக இருந்தால் உன்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு நீ பயன்படுத்தணும். தேவை அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையற்ற வீண் செலவுகளுக்கு நாம் பயன்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டும், அது கணவனுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதி. வீண் செலவுகளுக்கு நாம் பயன்படுத்தினோம் என்றால் அல்லாஹ்விற்கு பதில் சொல்ல வேண்டும், அது கணவனுக்கு நாம் செய்யக்கூடிய அநீதி. இதைத்தான் ஹிந்தார் அலி அவர்களுக்கு ரசூல் அறிவுரையாக சொன்னாங்க. தேவைக்கு எடுத்துக்க. இப்ப பொருளாதாரத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம், எதில் நாம் நம்மை திருத்திக் கொள்ள மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். சரி, ஓகே, அவங்ககிட்ட எதிர்பார்த்தா தானே நானே வேலைக்கு போய் நானே சம்பாரிச்சு போட்டுக்கிறேன், வேலைக்கு போகலாம். மார்க்கத்தில் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி உண்டு, உரிமை உண்டு. ஆனால் மறுமையில் அவர்களுக்கான கேள்வி என்ன? மறுமையில் அல்லாஹ் என்ன கேட்பான்? ஏன் வேலைக்கு போல, ஏன் சம்பாதிக்கல, ஏன் குடும்பத்துக்கு செலவு செய்யல அப்படி கேட்பானா? அவர்களுக்கான மறுமை கேள்வி என்ன? குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மஸ்ஊலன் அன் ரய்யத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், அதை பற்றி மறுமையில் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். ஒரு பெண் தன் கணவனின் குடும்பத்திற்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவார். நமக்கு என்ன கேள்வி வரும்? நமக்கு என்ன பொறுப்பு? கணவனை கவனிக்கணும், கணவனின் குடும்பத்தை கவனிக்கணும், பிள்ளைகளை கவனிக்கணும். அதையும் மீறி நமக்கு டைம் இருந்தா போலாம். ஆனா நாத்துல ஒரு கால் சேத்துல ஒரு காலுங்கிற மாதிரி நம்ம வேலைக்கு போறோம்ன்ற பேர்ல நம்மளுடைய கடமையை மறந்து மறுமையின் கேள்வியை மறந்து விடக்கூடாது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைம்பாங்க. என்ன அர்த்தம்? அரச மரத்திலே வெளிப்படக்கூடிய ஒரு காற்றை, ஒரு வாயுவை சுவாசித்தோம் என்று சொன்னால் பிள்ளை பெறற்றவர்களுக்கு குழந்தை உண்டாகக்கூடிய பாக்கியம் இருக்குதான். அதுக்காக வெறுமனே ஒரு பெண்மணி அரச மரத்தை சுத்திக்கிட்டே இருந்தா குழந்தை பிறந்துருமா? அப்ப அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாத, புருஷனையும் கவனிச்சாதான் பிள்ளை வைக்க முடியும் அப்படின்றதுக்காக அந்த பழமொழி சொல்லப்பட்டது. அப்ப வேலைக்கு போறோம் என்ற பேரில் நமக்கு உண்டான கேள்வி என்ன என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இப்ப நம்மளுடைய கணவரை கவனித்து, குடும்பத்தை கவனித்து, குழந்தைகளை கவனித்து நம்மால் ஒரு பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்று சொன்னால் தாராளமாக பெண்களுக்கு அதிலே அனுமதி இருக்கு. அப்ப கேள்வியை மறந்து விடாமல் நாம் என்ன செய்யலாம்? சம்பாதிக்கலாம். இது இல்லாம வேற என்ன? கணவனின் குணம் அறிந்து பேசக்கூடிய ஒரு வழக்கத்தை பெண்கள் கற்றுக்கொள்ளணும். இந்த வழக்கத்தை பெண்கள் கத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா நிறைய ஆண்கள் இந்த டெக்னிக் நல்லா கத்து வச்சிருக்கிறாங்க. மனைவி இடத்துல எந்த நேரத்துல எதை பேசினா பிரச்சனை சால்வ் ஆகும், மனைவியுடைய குணம் என்ன கரெக்டா ஃபாலோ பண்ணி வச்சது. மனைவி இந்த இடத்துல வந்து ஃபெயில் தாங்க, ஆனா கணவருக்கு வந்து பாஸ் மார்க் போட்டுடலாம். எப்படி? கணவர் வந்து என்ன செய்வாங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, மனைவி கட்டுமையாக 1 மணி நேரம் மூச்சு விடாமல் பேசியிருக்கா, திட்டியிருக்கா. ஒரு கட்டத்தில் கணவரால் பொறுக்க முடியல, ஒரே ஒரு வார்த்தையை தான் கணவர் சொன்னார். 1 மணி நேரம் அவ பேசியிருக்கிறா. அந்த ஒரே வார்த்தையில பொட்டி பாம்பாக அடங்கி போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வந்தாலாம். ஏன்னா அந்த 1 மணி நேரம் பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பேசுறவங்களுக்கும் காப்பி கொடுக்கணும், பேசுறவங்க தான் கேட்குறவங்களுக்கும் காப்பி கொடுக்கணும். அதனால தான் சில நேரத்தில் பயானுக்கு வந்து உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே தாங்க கலப்பாயிராதீங்கன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க, பேசி முடிச்ச உடனே எங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த 1 மணி நேரம் பேசுகிற அந்த மனைவியை பார்த்து இந்த ஒரே வார்த்தையை சொன்ன உடனே கணவருக்கு காஃபி வந்துச்சு. அந்த கணவர் என்ன சொல்லியிருப்பார்? ஒரே வார்த்தை, நீ ரொம்ப அழகா இருக்கங்கிறதுக்காக இப்பெல்லாம் பேசுறியா? எப்படி ஒரே வார்த்தை 1 மணி நேரம் சண்டையை அப்படியே புஸ்வானமாக்கிட்டார் பார்த்தீங்களா? இந்த ஒரே வார்த்தை தான். அடுத்து மிகப்பெரிய பாதி ப்ரெஷர் தான் அதில் குறைஞ்சிருக்கும் மனைவிக்கு, மீதி ப்ரெஷரையும் அவர் எப்படி இறக்குறாருன்னு பாருங்க. அந்த காஃபி வந்திருக்குமா, அந்த காஃபியிலே ஒரு எறும்பு கிடக்கும். இப்போ அந்த கணவர் சொல்லுவாரு, உன்னுடைய காஃபிக்கு நான் தான் ரசிகன்னு நினைச்சேன், ஆனா இந்த எறும்பு என்னை விட தீவிர ரசிகனா இருக்கு. இந்த மாதிரி உன் காப்பிக்காக இதுலயே அவளுக்கு செத்து கிடக்கு, இப்படிப்பட்ட ரசிகர்களை நீ கொள்ளலாமா அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி ஒரு நேரத்தில் கணவன் அந்த மனைவியுடைய அந்த கோபத்தை, அவளுடைய அந்த நேரத்தை எப்படி குறைக்கிறது, அவளை எப்படி நிதானத்துக்கு அந்த சமயம் புரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு நாலேஜ் இருக்குல்ல,
இதை மனைவிமார்கள் மெயினாக அவங்க தான் கற்றுக்கணும். ஏன்? கணவர் வெளியிலேருந்து வருவார், வெளில போயிட்டு வருவார், காலையில் போனால் இருக்கும், காலையில் 7:30 10:30 15:30 எல்லாத்தையும் சந்திச்சுட்டு ப்ரெஷர் ஏறி போய் அவர் வீட்டுக்குள்ளே தலைவலி வந்து வீட்டுக்கு போனோன்னா நிம்மதியாக இருக்கலான்னு வீட்டுக்கு வருவார். வந்தால் சமையல் கட்டில் தட்டா அப்படின்னு ஒரே சவுண்டாக இருக்கும். அப்போவே இவருக்கு தெரிஞ்சிடும் வானிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இடியுடன் கூடிய பலத்த மழை உண்டு இன்னைக்கு அப்படின்னு தெரிஞ்சிடும். இந்த சமையல் கட்டில் போய் அந்த பாத்திரத்தை பார்த்தாலே அந்த வீட்டு பெண்களை நம்ம அறிஞ்சிக்கலாம். சமையல் கட்டு உள்ளே போங்க, மேலக்காவரியில் எல்லா வீட்டுக்கும் ரைட்டுக்கு வருவோம். இப்போ உள்ளே போய் பார்த்தா சார்னி நெளிஞ்சு இருக்கும், அந்த புடி தோசைக்கல் நெளிஞ்சு இருக்கும், விளக்கு மரம் எடுத்தால் அப்படியே கொட்டும். இதுக்கு காரணம் யாருன்னா பிள்ளைங்க தாங்க. ஆம்பளை புள்ள கோவப்படுத்துச்சுன்னா சார்னிங்க, பொம்பளை புள்ள கோவப்பட்டுச்சுன்னா விளக்கு மாறுங்க. அப்படியே அந்த கேமராவை திருப்பி அப்படியே முகத்தெல்லாம் பாருங்களேன், என்னம்மா பல்ப் எரியுது. உண்மையை சொல்லும் போது கரெக்டாக சொல்கிறாங்களே. அதே சட்டி பானெல்லாம் கீழே நசுங்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஒன்று சிலது கீழே உணர்ந்து நசுங்கும் தான், எல்லா சட்டியும் அந்த ஓரத்தில் என்ன ஆகும்னா அப்படியே நசுங்கி நசுங்கி இருக்கும். இதுக்கு காரணம் கன்ஃபார்ம் மாமியார் தான். ஜாமான வளர்க்கிட்டே இருக்கும்போது மாமியார் ஏதாவது சொல்லுவாங்களா, பட்டுன்னு சட்டியை அந்த அம்மா கீழே வைக்கும், கீழே நசுங்கிடும். சில வீட்டில் இந்த ஸ்பூன் இருக்குல்ல, அது வந்து இப்படி உடச்சி இருக்கும், ரெண்டா நல்லா அழுத்தமான ஸ்பூனாக இருக்கும். இது போய் இந்த அம்மா எப்படி உடச்சிச்சு? உருட்டுக்கட்டையை பார்த்தா அங்கங்கே வெடிப்புட்டு இருக்கும். உருட்டுக்கட்டை வெடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த அம்மா சொல்லுவோம் கணவர்கிட்ட, நீங்கள் எத்தனை தடவை சேர்த்து வச்சாலும் உங்கள் தங்கச்சின்னா நான் சேரவே மாட்டேறானா, எனக்கு ஒரு அவப்பேர். அங்கே கணவர் சொல்லுவார், நீ வேணா அந்த அவப்பேர் எடுப்பேன், உன் தங்கச்சியோட என்ன சேர்த்து வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே உருட்டுக்கட்டை அங்கே உடஞ்சிருக்கும், ஸ்பூனும் உடஞ்சிருக்கும். அப்போ கணவர் வந்து டென்ஷனாக வரும்போது அவர் மனைவி என்ன செய்யணும்? அந்த இடத்திலே அவர்களை அமைதிப்படுத்தணும். ஆனால் வீட்டுக்கு வந்ததும் வராதுமா சட்டிப்பானலாம் உடையும், என்னென்னமோ நடக்கும். ஆஹா ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு அந்த கணவர் நினைக்கிற அளவுக்கு இந்த பெண்கள் என்ன செய்கிறாங்க? அந்த நிலைக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த பெண்களிலேயே சிறந்தவர் யார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உபதேசம் சொல்கிறாங்க. பெண்களிலேயே சிறந்தவங்க யார் தெரியுமா? ஹைருன் நிசா, பெண்களில் சிறந்தவர். இதா நலரத் சர்ரத்ஹு, கணவன் அவளை காணும் போது அவள் மகிழ்ச்சி ஊட்டுவாள். எந்த கணவர் தன் மனைவியை தேடி வரும்போது மகிழ்ச்சி ஊட்டுவாளோ அவள்தான் சிறந்த பெண். கடுக்கட்டு கட்டுக்கட்டுன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு சொல்லி ப்ரெஷரை ஏற்றி விடுறாங்கல்ல, அவங்க சிறந்த பெண் இல்லை. சஹாபிய பெண்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து பாருங்க. நல்ல ஒரு முன் உதாரணம் நபிகளாரின் மனைவி ஹத்தீஜா ரலியல்லாஹு அவர்கள். நபிகளாருக்கு முதலிலே வஹி இறக்கப்பட்ட போது கடுமையான பதட்டம், பயம், ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய உருவம் வந்து நினைச்சுன்னா எப்படி இருக்கும்? நமக்கு லோ ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு கூட கையாயிடும். ஏன்? திடீர்னு இதுவரைக்கும் காணாத ஒரு உருவத்தை நாம் பார்க்கும் போது எவ்வளவு படபடப்பு, எவ்வளவு பயம் வரும். நபிகளாருக்கு அந்த பயம் வந்தது யார்? என்ன வந்து பேசினாங்க, என்ன பண்ணாங்க, எதுவுமே புரியல. ஆறுதலுக்காக எங்க போனாங்க? தன் மனைவியை தேடி போறாங்க. ஹத்தீஜா ரலி அவர்கள் அப்படியே நபிகளாரை அமைதிப்படுத்துறாங்க. நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்மை கைவிட மாட்டான். நீங்கள் உறவினர்களை ஒட்டி வாழ்றீங்க, ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் உதவுறீங்க, அனாதைகளை பேணுறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு சோதனையை வைப்பானா? நீங்கள் கவலைப்படாதீங்க. நபிகளாருக்கு ஆறுதல் கூறியது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அடுத்த கட்டம் என்ன? வரக்கா இப்னு நௌஃபல் அவர்களிடத்தில் அழைச்சிட்டு போறாங்க. இப்ப கணவருக்கு அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆறுதல் சொல்லணும், அதை கரெக்டா செஞ்சவங்க ஹத்தீஜா ரலி அவர்கள். அவங்க மூத்தாயி பல வருடம் அவர்களை மறக்க முடியாம நபிகளார் தவித்தாங்க. எத்தனை மனைவிமார்கள் நபிகளாருக்கு இருந்தாங்க. ஆனால் ஹத்தீஜா ரலி அவர்களை போன்ற உள்ளத்தில் ஒரு இடத்தை யாருக்குமே ரசூலுல்லாஹ் கொடுக்கல. அவங்களுடைய குரலை கூட மறக்கல. அவருடைய சகோதரி ஹாலா அவர்களுடைய குரல் நபிகளா அவர்களுடைய ஹத்தீஜா அவர்களுடைய குரல் மாதிரியே இருக்கும். ஒரு முறை ஹாலா அவர்கள் வராங்க, வாசலில் அந்த குரலை கேட்டு பதறி அடிச்சு ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு போறாங்க. தன்னுடைய மனைவி குரல் கேட்குதான். அந்த குரலை கூட பல ஆண்டுகள் மறக்கலனா அந்த மனைவி அவங்க உள்ளத்திலே எப்படி இடம் பிடிச்சிருக்கணும்? இதற்கு காரணம் என்ன? அவர்களுக்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்ன்றதை நடந்துக்கிட்டாங்கல்ல,
அந்த ஒரு முறைதான் அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் இடம் பிடித்ததற்கு காரணம். ஒரு கட்டத்தில் ஆயிஷா அலி அவர்களுக்கு ரோசமே வந்துடுது. அந்த அளவு எப்போ பார்த்தாலும் ஹதீஜா அலி அவர்களை பற்றி பேசிக்கிட்டே. எத்தனை மனைவிமார்கள் இருக்கிறோம், ஏன் இன்னும் நீங்கள் ஹதீஜா அவர்களை பேசுறதை விட மாட்டீங்க, அவங்க ஒரு வயதான கிழவி தானே அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. அப்போ ரசூலா சொல்லுவாங்க, ஊரே என்னை புறக்கணித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வை ஈமான் கொண்டார், என்னை தூதராக ஏற்றுக்கொண்டு நம்பினார். இஸ்லாத்துக்கு முதலில் ஏற்றுக்கொண்ட பெண்மணி யார்? அன்னை ஹதீஜா அலி அவர்கள். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான். அவருடைய செல்வத்தால் என்னை அரவணைத்துக் கொண்டார், அன்போடு பாசத்தோடு பரிவோடு என்னை கவனித்தார். இப்ப இதன் காரணமாகத்தான் அவங்களை மறக்கவே முடியல. நாம் இருந்தால் நம்மளுடைய கணவரின் உள்ளத்திலே இப்படி ஒரு இடத்தை பெறுவோமா? பெற்று விட்டோம் என்று சொன்னால் நாம் ஜெயித்து விட்டோம். எப்படா தொலையும் அப்படின்னு இருந்தா வாழ்க்கையில் தோற்று போய் நிக்கிறோம்னு அர்த்தம். இப்படி கணவனின் குணம் அறிந்து நடக்கக்கூடிய பெண்கள் நபிகளாருடைய காலத்திலே ஏராளம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா, அது என்ன நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா, அது என்ன நீங்க சொன்னதே தான் முடிவா, ஏன் நான் சொல்றதுதான் இந்த முடிவா இருக்கணும், ஈகோ பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள நான் சொன்னதை எப்படி நீங்க கேட்காம இருக்கலாம், நான் வச்சதான் சட்டம், இப்படி சில பெண்கள் பேசுறாங்க. நபிகளாரின் காலத்தில் எந்த பெண்களும் இப்படி இல்லை. ஆயிஷா அலி அவர்களுடைய சகோதரி அஸ்மா அலி அவர்கள், அவருடைய கணவர் ஜுபைர் அலி அவர்கள், நல்ல இந்த சம்பவத்தை பாருங்க, அருமையான ஒரு சம்பவம். ஜுபைர் அலி அவர்கள் அஸ்மா அலி அவர்கள் எதை சொன்னாலும் அதுக்கு மாற்றமான கருத்தை சொல்லுவாங்களாம். அது அவங்களுடைய குணம். அதுக்காக அஸ்மா அலி அவர்கள் நீங்க எப்படி இப்படி நடந்துக்கலாம்னு சண்டை போடல, அந்த குணத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் நம்ம கணவருடைய குணம். இந்த இடத்துல ஒரு பெண்மணி சொன்னாங்க, அவங்க அவங்களுடைய கணவருடைய குணத்தை புரிஞ்சு சொல்றாங்க. என்னுடைய கணவர் இடத்துல இந்த ஒரு வீட்டுக்கு போனாங்க, அந்த வீட்டில் ஒரு சோஃபா இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சுங்க, அது மாதிரி நம்ம வீட்லேயும் வாங்கி போட்டால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் ஒருபோதும் அவருடைய கணவர் வாங்கி தர மாட்டாராம். அந்த பெண்மணி சொல்கிறாங்க, இப்படி சொன்னால் என் கணவருக்கு பிடிக்காது, ஆனால் அதுக்கு மாற்றமா நம்ம வீட்டில் இந்த இடத்துல இப்படி ஒரு சோஃபா போட்டால் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொன்னால் மறுநாளே வாங்கி போட்டுருவார். இதுதான் கணவருடைய குணத்தை சாதுரியமாக புரிஞ்சு நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த செயல் தான் அஸ்மா அலி அவர்கள்ட்ட இருந்துச்சு. கணவருடைய குணத்தை அப்படியே புரிஞ்சு நடக்கிறது. கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஒரு வியாபாரி வரார். அப்துல்லாவின் அன்னையே, உங்களுடைய வீட்டு நிழல்ல என்னுடைய பொருளை வச்சு நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அஸ்மா அலி அவங்க சொல்கிறாங்க, நான் இப்போ உங்களுக்கு அனுமதி தந்துடுவேன், ஆனால் எனது கணவர் ஜுபைர் வந்து அதை மறுத்தார் என்று சொன்னால் பிரச்சனை வந்துடும், அதனால என் கணவர் வந்த உடனே வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜுபைர் அலி அவங்க வந்துடுறாங்க. அந்த வியாபாரியும் வரார். அப்துல்லாவின் அன்னையே, உங்களுடைய வீட்டு நிழலில் இருந்து நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டுமா? அஸ்மா அலி அவங்க சொல்கிறாங்க, இந்த மதினாவில் என் வீடை விட்டால் உனக்கு வேறு வீடே தெரியலையா? ஏன் இப்படி சொன்னாதான் கணவர் அனுமதி தருவாங்க. கணவருடைய அந்த கேரக்டர் தான் அவங்க புரிஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஜுபைர் அலி அவங்க சொல்கிறாங்க, ஏன் இவ்வாறு நீ இப்படி சொல்கிற? அவர் ஒரு ஏழை தானே, அவர் பாட்ட வியாபாரம் செஞ்சுட்டு போட்டுமே, அவருக்கு நீ உதவலாமே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா, அப்படியா, சரி வியாபாரம் செஞ்சுக்கிட்டோம். இவங்களுடைய அந்த சாதுரியமான பேச்சாளி இவங்களும் நன்மை அடைஞ்சுக்கிட்டாங்க, உங்களுடைய கணவருக்கும் நன்மையை பெற்று தந்துட்டாங்க, அந்த வியாபாரிக்கும் நன்மை செஞ்சுட்டாங்க. இந்த ஒரு ஹிக்குமத் இருக்குல்ல, இதுல பெண்கள் வீக்னஸ் தான். அப்ப நம்மளுடைய கணவருடைய கேரக்டர் என்னங்கிறத விளங்கி அதை நாம் பிரதிபலித்தோம் என்று சொன்னால், எப்படி இந்த பொருளாதாரத்தில் மாற்றிக்கொள்ளும் போது பல பிரச்சனைகள் வராதோ அதே போன்று இதிலும் பல பிரச்சனைகள் வராது. அப்ப இதெல்லாம் நாம் திருத்திக் கொள்வதற்கான ஒரு நேரம். இப்ப இது போன்ற அம்சங்களை எல்லாம் பார்க்கணும். பார்த்து இது போன்று நடந்திருக்கிறாங்க, நாமளும் நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கொள்ளணும் என்ற எண்ணம் நமக்கு வரணும். சரி, கணவருடைய விஷயத்தில் அப்படி, குழந்தைகளுடைய விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோம்? ஏன் ஒவ்வொரு பெண்ணும் கணவனின் குடும்பத்திற்கும் கணவருக்கும் அவர்களுடைய குழந்தைக்கும் பொறுப்பாளி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப குழந்தையுடைய விஷயத்தில் நம்மளுடைய நிலை என்ன? பிள்ளைகளுடைய விஷயத்தில் சரியான முறையில் நாம் இருக்கிறோமா? ஏன்னா அந்த ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, எல்லா பழமொழிகளிலுமே தாய் சேர்ந்து தான் வரும். ஒரு சினிமா பாடல்களில் கூட ஒரு குழந்தை வளர்ப்பில் தாயை தான் சேர்த்து சொல்லுவாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கிறதுல, அன்னையுடைய வளர்ப்பு தான் ஒரு பிள்ளை நல்லவனாகிறதுக்கும் தீயவராகிறதுக்கு காரணம். இதே கருத்தை தான் மார்க்கமும் சொல்லுது. எல்லா குழந்தைகளும் பிறக்கும் போது நல்ல குழந்தைகளாகத்தான் பிறக்கிறாங்க.
அவருடைய பெற்றோர்களின் வளர்ப்பு தான் அவர்களை யூதனாகவும் கிறிஸ்தவனாகவும் நெருப்பு வணங்கியாகவும் மாற்றுது. தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை. தாய்க்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு. தாய் 8 அடி பாஞ்சா பிள்ளை 16 அடி பாயும். இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துது? ஏன் தந்தையை சொல்லக்கூடாதா? ஏன் அதிகமாக தாயை சேர்க்கிறாங்க? குழந்தை வளர்ப்பிலே அதிக பொறுப்பு தாய்க்குத்தான். உலகமும் தாய்க்குத்தான் கொடுக்குது, மார்க்கமும் தாய்க்குத்தான் கொடுக்குது. இன்னைக்கு நம்மளுடைய பெற்ற பிள்ளைகள் குழந்தை செல்வம் இல்லாம எத்தனை பேர் தெரியுமா இங்க தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கண்ணால பாக்குறோம். குழந்தை இல்லாம ஆஸ்பத்திரி அலையிறாங்க. சில பேர் அலைஞ்சு அழுத்து உட்கார்ந்துடுறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்ட செல்வத்தை நமக்கு கொடுத்துருக்கிறான். ஏன்னா எதுவுமே கிடைச்சிருச்சுன்னா அது அருமை தெரியாது, கிடைக்கலனா தான் தெரியுங்கிற மாதிரி அல்லாஹ் நம்மளை மலடி என்ற பட்டத்திலிருந்து காப்பாற்றி நமக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறானே, அது சம்பந்தமாக கேள்வி இருக்குங்கிறத நம்ம உணர்றோமா? ஒரு கர்ப்பிணி, நிறைமாத கர்ப்பிணியை பார்ப்பாங்க. பார்ப்பவர்களுக்குத்தான் அது சுமை, ஆனால் சுமப்பவளுக்கு அது பாக்கியம். அன்போடு யார் அதை கஷ்டமா நினைக்க மாட்டோம். இப்படி கஷ்டப்பட்டு நாம பெற்றெடுக்கக்கூடிய இந்த குழந்தை செல்வத்தை சரியான முறையில கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு நமக்கு தான் இருக்கு. ஒரு பையன் சினிமா தியேட்டர்ல போய் அவன் அடிக்கக்கூடிய லூட்டிய ஒரு தாய் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். சொல்றோம், என் பிள்ளை போதைக்கு அடிமையாயிடுச்சு, என் பிள்ளை மொபைலில் அப்படி மூழ்கி போயிடுச்சு, இப்பெல்லாம் தப்பு பண்ணுது, என் பிள்ளை பாரு ஒரு எலி புதவுக்குள்ள தலையை விட்டா மாதிரி முடி வெட்டிட்டு வந்திருக்கு, என் பிள்ளைய பாரு ஃபயர் கட்டிங்கில் போச்சு, மண்ணெண்ணெயை ஊற்றி முடிய வெட்டுறாங்களாம். தண்ணி தெளித்து முடி வெட்டின காலம் போய். இதுக்கெல்லாம் பணம் கொடுப்பது யார்? எல்லாத்தையும் புள்ள மேலே பழிய போடுறீங்கல்ல, அதுக்கு காரணகர்த்தா யார்? ஆணி வேறு யாரு? ஒரு வீட்டை ஒருத்தவங்க அழகாக கட்டுறாங்க, வீட்டுக்குள்ளே பார்த்தா அப்படியே ஆயில் பெயிண்டிங், அப்படியே கலர் வண்ண பூக்கள், ஃபுல்லாக லைட் செட்டிங், பெரிய லைட்டு கொத்து தொங்குது. அப்படியே அந்த வீட்டை பார்க்கும்போது கண்ணை பறிக்குது. அதில் அவ்வளோ செலவீனங்கள். ஆனால் அஸ்திவாரம் சரியில்லை. அவ்வளவு வேஸ்ட்டு தானே. இடிஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இப்போ அஸ்திவாரத்தை, பேஸ்மட்டத்தை சரியா போடாம நீங்க மேலே என்னதான் பண்ணாலும் என்ன ஆகும்? அத்தனையும் வீண் தான். இன்னைக்கு குழந்தையுடைய விஷயத்தில் நம்ம இடத்துல, அதுவும் பெற்றோர்களிடத்திலே துளியளவு கூட அவர்களுக்கு பொறுப்பில்லாத ஒரு நேரம். மொபைல் கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே பதறுவாங்க, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. அந்த பதட்டம் கூட தன்னுடைய பையன் கெட்டு போனதுல வரல. சும்மா ஆனா பேசுவாங்க. அதற்காக என்ன முயற்சி பண்றோம்? நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் அதுக்கான கேள்வி நமக்கு இல்லைன்னு. நமக்கு தான் முதல் கேள்வி. ஒரு கணவனை விட மனைவியிடத்துல தான் முதல் கேள்வி. என் பையன் நல்லா இருக்கணும், என் பையன் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அதுக்காக தான் சொந்த வீடு கட்டணும், என் பையன் எங்களை மாதிரி வெயில்ல மழையில வேலை செய்யக்கூடாது, ஏசி ரூம்ல வேலை பார்க்கணும், அதுக்காக தான் இவ்வளவு படிக்க வைக்கிறோம். உங்க பையன் கபூர்ல நல்லா இருக்க வேணாமா? வெயிலே நிக்க கூடாதுங்கிறமே, மறுமை நாளிலே வெயிலிலே நிப்பானே, அப்போது என்னுடைய மகனுக்கு அல்லாஹ் அரிஷ் என்ற சிம்மாசனத்தின் நிழல் பெற வேண்டும் என்று எத்தனை தாய்மார்கள் நினைக்கிறோம். அதை நினைத்தோம்னா கண்டிப்பாக நன்றாக வளர்த்திருப்போம். இப்ப குழந்தைகள் விஷயத்திலே நாம் எவ்வளவு ஒரு அலட்சிய போக்கில இருக்கிறோம். சஹாபிய பெண்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. தன்னுடைய குழந்தை விஷயத்தில் அனஸ் அலி அவர்களின் தாயார் அனஸ் அலி அவர்களை சிறு வயதிலேயே நபிகளார்ட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ரசூலாவே அப்படி சுத்தி 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 அனஸ் அலி அவர்களின் வாழ்க்கை ஓடியது. ரசூலாவை எப்ப பார்த்தாலும், யார் ரசூலா என் மகனுக்காக துவா செய்யுங்க, என் மகனின் இம்மை வாழ்க்கைக்காக துவா செய்யுங்க, என் மகன் மறுமையிலே வெற்றி அடையணும் துவா செய்யுங்க. அந்த தாயுடைய உள்ளம் தன் மகனின் இறுதி காலம் வரைக்கும் நல்லா இருக்கணும். ஹாரிசா என்ற ஒரு நபித்தோழர் பத்ரு யுத்தத்திலே ஷஹீத் ஆயிட்டாங்க. உம்மு ஹாரிசாவுடைய தாயார் நபிகளார் இடத்துல ஓடி வராங்க. யார் ரசூலல்லாஹ், எனது மகனின் நிலை என்ன? என் மகன் இப்போது எங்க இருக்கிறான்? என் மகன் சொர்க்கத்தில் இருப்பான் என்று சொன்னால் நான் பழகிய பொறுமையை மேற்கொள்வேன். ஆனால் அதே வேற ஒன்றென்றால் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. புலம்புறாங்க, என் மகனுடைய நிலை என்ன? அவங்க புலம்பக்கூடிய புலம்பலை பார்த்து ரசூலா சொல்றாங்க, உன் மகனை இழந்து தவிக்கிறாயோ? உனது மகன் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே இருக்கிறார். இந்த நற்செய்தி நம்ம அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா? இப்போ நம்மளுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா.
உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து காத்துக் கொள்ளுங்கள். வகூது ஹன்னாஸ் வல் ஹிஜாரா, அதன் எரிபொருள் மனிதனும் கற்களும் என்று அல்லாஹ் சொல்றான். உங்களையும் உங்க குடும்பத்தையும் நரகத்துக்கு பயந்து காப்பாத்திக்கங்க. எரிபொருள் மனிதனும் கல்லுன்னு சொல்றானே, ஒரு கல்லை நாம நெருப்பா உண்டாக்கணும்னா அதுல 16,000 டிகிரி செல்சியஸ் வெப்பம் இருந்தால்தான் ஒரு கல்லு நெருப்பா ஆகுமா. அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது? அந்த நரக நெருப்பிலே ஒருவர் கரித்து கொண்டிருக்கும் போது, யா இறைவா எனக்கு தாகம் ஏற்படுகிறது தண்ணீர் என்று கேட்டால் இறைவன் கொதிக்கும் நீரை அவர்களின் வாயிலே ஊற்றுவான். அது அவருடைய குரவளைகளை எல்லாம் அறுத்து கொண்டு செல்லும். இறைவா எனக்கு பசிக்கிறது, எனக்கு என்னுடைய பசியை போக்கு உணவு கூட என்று கேட்டால் அவருக்கு கள்ளி செடியும் சீழ்நீரும் தான் அவர்களுக்கு உணவாக கொடுக்கப்படும். ரசூலா சஹாபாக்களிடத்துல கேட்கிறாங்க, யார் இந்த உலகத்திலே போதை பொருட்களை உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் தீனுல் கபாலை தருவான். தீனுல் கபால் என்றால் என்ன? சஹாபாக்கள் கேட்கிறாங்க. யாருக்கா தெரியுமா தீனுல் கபால் என்றால் என்ன? மாஷா அல்லாஹ் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. நரகவாசிகளின் உடலில் இருந்து சீ வரும்ல, அந்த சீல் தான் தீனுல் கபாலம். அதைத்தான் போதை பொருட்களில் ஈடுபடுபவருக்கு உணவாக அல்லாஹ் வழங்குவானா. நம்மில் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு போதைனா வெறுமனே போதை பொருட்களை பயன்படுத்துற, அதுல தான் சிகரெட்டு சேரும், அதுல தான் மது சேரும், அதுல தான் சின்ன சின்ன போதைக்காக பயன்படுத்துகிற பான் பிராக்குகள் சேரும். இன்னைக்கு நம்மில் எத்தனை பிள்ளைகள் இதுக்கு அடிபணிஞ்சு இருக்கு. சுபஹானல்லாஹ், அவர்களை நாம் சொர்க்கத்திற்கு இழுத்துட்டு போக வேண்டாம். அதுக்கான வேலை என்ன செய்யறோம்? இப்ப நம்மையும் நம்மளுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வது நம்மளுடைய கடமை. நபிகளாரின் காலத்து இளைஞர்கள் எப்படி இருந்தாங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள் இளைஞர். ரசூல்லா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அந்த நேரத்திலே குறைஷிகள் ஒரு அறிவிப்பை அறிவிக்கிறாங்க. யார் நபிகளாரை, நபியும் அபூபக்கர் அவர்களையும் உயிருடனோ பிணமாகவோ பிடிச்சிட்டு வரீங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம். குறைஷிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பிடிப்பதற்கு கிளம்புறாங்க. இந்த நிலையை எல்லாம் அறிந்த நபிகளார் அங்க என்ன செய்யறாங்க? மக்காவிலிருந்து கிளம்புவதற்கு முன்னால் ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க. நபிகளார் மக்காவில் இருப்பதை போலவே குறைஷிகளுக்கு காட்டிக்கணும். என்ன செய்யறான்? இப்ப நபிகளாரின் வீட்டிலே நபிகளார் படுத்திருக்கக்கூடிய கட்டிலே அங்க நபிகளார் இருப்பதை போன்ற ஒருவர் பாவனை செய்யும். அதற்கு ஒத்துக்கொள்வது யார் தெரியுமா? அலி ரலியல்லாஹு அவர்கள். அபூபக்கர் அவர்களையும் உமர் அலி அவர்களையும் அனுப்பி வச்சுட்டு நபிகளாரின் கட்டிலே படுத்து போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினார்கள். என்ன வேணா நடக்கலாம்ல, அப்படியே கட்டிலோட தூக்கி கொண்டு வெட்டலாம், அப்படியே போர்வையிலே சுத்தி கொலை செய்யலாம், என்ன வேணா நடக்கலாம். ஆனால் தன் உயிரை விட மேலான நபிகளாரை காப்பாற்ற என் உயிரை கொடுக்க தயார் யாரு? இளைஞர். நபிகளாரின் காலத்து இளைஞர் மார்க்கத்துக்காக எப்படி தியாகம். இப்படி எண்ணற்ற இளைஞர்கள், சிறுவர்கள் நபிகளாரை ஹீரோவாக வச்சிருந்தாங்க. இன்னைக்கு பல ரியல் ஹீரோக்களை பின்தொடர்ந்து நம்மளுடைய இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. மொபைலை பார்த்தா, ஸ்டேட்டஸை பார்த்தா, ப்ரொஃபைலை பார்த்தா, எதுல பார்த்தாலும் இவர்தான் எனக்கு முன்மாதிரி அப்படின்னு சொல்வதை போல ஒரு கூத்தாடியுடைய போட்டோக்கள் இருக்கு. நபிகளாரின் காலத்து இளைஞர் ரியல் ஹீரோ இல்ல, ரியல் ஹீரோ யாரு? ரசூல்லா வச்சிருந்தாங்க. ரசூல்லாவுக்காக உயிரையும் கொடுப்போம். ரசூல்லாவை யாரேனும் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் அவர்களுக்கு ரோஷம் வந்துவிடும். பத்ருடைய யுத்தம், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அவர்கள் ஆரம்ப கால மூத்த சஹாபி, சொர்க்கம் குறித்து நற்செய்தி சொல்லப்பட்ட சஹாபி, பத்ருடைய யுத்தத்திலே போர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வலது பக்கம் திரும்பி பார்க்கிறாங்க, அங்க ஒரு சின்ன இளைஞர், சிறு வயது இளைஞர். இடது பக்கம் திரும்பி பார்க்கறாங்க, அங்கே ஒரு சிறு வயது இளைஞர். இப்படி 2 சின்ன பிள்ளைங்க மத்தியில் நின்று நம்ம போர் செய்யறோமே அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே போரை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த இளைஞர், தந்தையே அபூஜஹல் யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. அபூஜஹல், அவனை எதற்காக நீ கேட்கிற? அவன் நபிகளாரை ஏசினானாமே, அவனை 1-2 பார்க்காம போக மாட்டேன். யாரு? சிறு வயது இளைஞர். சற்று நேரத்தில் இடதுபுறம் உள்ள இளைஞர். அபூஜஹல் யார்? எதற்காக நீ அவனை கேட்கிறாய்? அவன் நபிகளாரை ஏசினானாமே, அவனை கொலை செய்வதற்கு தான் நான் வந்திருக்கேன்.
சிறிது நேரம் அப்படியே போகுது. அபூஜகல் உலா வருவதை அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க. இளைஞர்களே, சிறுவர்களே, கேட்டீங்களே அபூஜகல் யாருன்னு? அந்த நிற்கிறானே அவன் தான். 2 சிறுவர்களும் போட்டி போட்டு கொண்டு அபூஜகலை கொன்றார்கள். அபூஜகல் எப்படிப்பட்டவன், எவ்வளவு ஆணப்பிடிச்ச, எவ்வளவு பெரிய ஆளு. அதெல்லாம் அல்ல, நபிகளாரை ஏசிய அவனை நான் தான் கொள்வேன். நபியின் மீது எவ்வளவு நேசம். அப்படி நேசம் வைக்கக்கூடிய அளவுக்கு நாம் நம்மளுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கணும். பெண் பிள்ளை பெற்றவர்களை அதிகம் கவனம் எடுங்கள். நீங்க உங்க கணவரிடத்தில் நடந்து கொள்வதை போன்றுதான் உங்களுடைய மகள் அவள் கணவரிடத்திலே நடந்து கொள்வாள். கணவருக்கு பணிவிடை செய்யுங்க, பிள்ளைங்க எதுக்கவே செய்யுங்க. மனைவி கணவனுக்கு ஒரு வாய் கவளம் உணவை ஊட்டுவது தர்மம். உங்களுடைய பிள்ளை எதுக்க ஊட்டுங்க. அவன் நினைப்பா, நானும் என் கணவருக்கு இதே போன்று பணிவிடை செய்வேன். தலையில் எண்ணெய் தேய்த்து தலையை சீவி விடுங்க. உள்ள இருக்கிறா, உள்ள எதுக்க செய்யுங்க. ரசூல்லா பள்ளிவாசலில் இருப்பாங்க, பக்கத்துல வீடு. அப்படி ஸ்கிரீனை நவத்தி அப்படி தலையை நீட்டுவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தலை சீவி விடுவாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்க்கு சீவ தெரியாதா? இல்லை ஆயிஷா ரலியல்லாஹு இது கூடவா நான் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்களா? செஞ்சு விட்டாங்க. நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? சீவன தலையை கழிச்சு விடுவோம். நல்லா இருந்தா ஆபத்து போங்க. ஆனால் அவங்க அதை செஞ்சாங்க. கணவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலையை கூட ஈடுபாட்டோடு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க. இதுதான், இப்படித்தான் இருக்க வேண்டும். இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப நம்மளுடைய கடமையை உணர்ந்து நாம் இதிலிருந்து வெறுமனே கேட்டோம், அப்படியே இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டோம் அப்படின்னு இல்லாம நாம் நம்மளுடைய கடமையை உணர்ந்து இனி வரும் நாட்களிலாவது நம்மளுடைய கணவருக்கும் கணவனின் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி என்ற அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்றக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று துஆ செய்து எனது இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Aisha Rabaya, Gorkha Collection and Latest Garments. (21A Nageshwaran North Street, Kumbakonam).